மனிதர்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அனுதினமும் பணம் வேணும். பணம் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே இயங்காது. இந்த வாழ்க்கை முறைய நம்ம சார்ந்து இயங்குற வரைக்குமே பணம் அன்றாட ஒரு தேவையா தான் இருக்கு. அன்றாட தேவை அப்படிங்கிறதுக்காக பணம் இருக்கலாம். ஆனா பணம் தான் எல்லாம். பணம் இருந்தாதான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க. பணம் 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 பணம்னு பணத்துக்கு பின்னாடியே போறது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பணம் நம்மளுடைய வினையா மாற ஆரம்பிக்கும். வாழ்க்கைக்கு அத்தியாவசியம் அப்படின்னு யோசிச்சோன்னா சாப்பாடு, தண்ணி, இப்போ பணம் இருந்தா தேவையானதெல்லாம் வாங்கலாம். அதையும் தாண்டி நான் தான் பெருசு, நான் சொல்றதுதான் எல்லாம் செய்யணும். அந்த பணம் வரும்போது அந்த தாங்குற அகந்தையும் சேர்ந்தே வரும். அதுவும் இல்லாம அந்த பணம் இருக்கும்போது அந்த இடத்துல அன்பு கம்மியாயிடும். மற்றவங்க மேல இருக்கக்கூடிய அபிப்பிராயம் எல்லாமே மாறும். தியானம், தவம் அதெல்லாம் செய்யாத மனிதர்களை, நான் சாதாரண மனிதர்களை பத்தி நான் பேசுறேன், சரியா? அந்த பணம் என்ன பண்ணும்னா அந்த மனிதனுடைய சுபாவத்தையே மாத்திடும். எப்படிப்பட்ட சுபாவமா இருக்கும்னா, பணம் இருந்தாதான் என்ன மதிப்பாங்க, பணம் தான் எல்லாமே, அந்த பணம் நம்ம கிட்ட இருந்தா நம்மளால எதுவுமே செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த மனிதனுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அப்படி அவங்க பணம் தான் எல்லாம் நினைக்கும் போது சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் நல்ல விதமா யோசிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் வித்தியாசமான ஒரு பார்வையில இருந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ 2 குடும்பம் இருக்கு. ஒரு குடும்பம் ஓரளவுக்கு சம்பாதிச்சுட்டு மன நிம்மதியோட வாழ்ற குடும்பம், பக்கத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு குடும்பம் ரொம்ப நிறைய பணம் இருக்கு, ரொம்ப செல்வந்தர்களா இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கு, ஆடம்பரமா இருக்கு. ஆனா அந்த இடத்துல மன நிறைவு இருக்குமா, திருப்தி இருக்குமா அப்படின்னு கேட்டா அங்க இருக்காது. அவங்க இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, மனிதனுடைய எண்ணம் தாங்குற அந்த அகந்தை தலைக்கு மேல போயிட்டு அந்த மனிதனுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாம எல்லாரையுமே கீழ்த்தனமாக பார்க்கிற அந்த ஒரு நிலை ஏற்படும். அந்த பணம் பெரிய மாயைக்குள்ள மாட்டிக்கிறோம். எல்லாரும் பணம் பணம் பணம்னு பணத்து பின்னாடியே போறாங்க. ஓரளவுக்கு பணம் இருந்தா போதும் அப்படின்ற அந்த மன திருப்தி இல்லை. நம்ம சாகுற வரைக்குமே பணம் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா சாகுற வரைக்கும் தேவையான பணம் நம்ம கிட்ட இருந்தாலும் திரும்ப திரும்ப நம்ம அதை அதிகப்படுத்தணும்னு நாம அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, நமக்கே நம்ம மேல நம்பிக்கை இல்லாம போகுது, தன்னம்பிக்கை இல்லாம போகுது அந்த இடத்துல. அப்போதான் மாதிரியான எண்ணங்கள்லாம் நம்ம மனசுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய ஊழல் நடக்குது இல்லையா? ஊழல் அரசியல்ல மட்டும் கிடையாது, மனிதர்களுடைய வாழ்க்கையிலேயே சின்ன சின்ன கடைக்கு போறதுல இருந்து பெரிய பெரிய விஷயம் நம்ம போற வரைக்குமே எல்லா இடத்துலயும் பண பரிமாற்றம் நடக்குது இல்லையா? மனிதனுக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ கூட அந்த பண பரிமாற்றம் நடக்கும். இப்போ ஒருத்தங்க அவங்கிட்ட இருக்கிற பணம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, சரியா? அப்படின்னு நினைக்கும் போது அந்த பணத்தை எப்படியாவது அவன்கிட்ட எடுத்துடுறாங்க. அப்போ என்ன தெரியுமா நடக்குது, அந்த மனிதர் இருக்கிறார் இல்லையா, பணத்தை இழந்த மனிதர் இருக்காரு இல்லையா, அந்த மனிதர் அவருடைய கர்ம வினயத்துல எல்லாமே ஒரு எனர்ஜி வடிவம் தான், எல்லாமே ஒரு சக்தி வடிவம் தான். இந்த உடை உடுத்திருக்கோம் இல்லையா, இந்த உடை நீங்க உடுத்திருக்க உடை, நான் உடுத்திருக்க உடை, இப்ப நான் உடுத்திருக்க உடையில என்னுடைய எனர்ஜி இருக்கும், நீங்க உடுத்திருக்கிற உடை உங்களோட எனர்ஜி பதிஞ்சிருக்கும், அதுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்லையும் நம்மளுடைய எனர்ஜி அதுல பதிவாகி இருக்கு. அந்த எண்ணங்கள் தானே எல்லாமே எல்லாத்து மேலேயும் பதிவாகி இருக்கும். அப்படி எல்லாமே பதிவாகி இருக்கும்போது அந்த மனிதன் வச்சிருக்கக்கூடிய பணத்துல அந்த மனிதனுடைய கர்ம வினை பதிஞ்சிருக்கும், அவருடைய எண்ணங்கள் பதிஞ்சிருக்கும். இப்போ இன்னொருத்தருடைய பணம் நமக்கு வேணும்,
எப்படியாவது அந்த பணம் நம்ம சம்பாதிச்சிடணும். சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு மனிதன் வந்து தன்னுடைய உழைப்பை போட்டு தன்னுடைய அறிவை வச்சு உழைப்பின் மூலமாக பெறணும், சரியா? ஆனா இன்னொருத்தவங்களுடைய உழைப்பை நம்ம திருடும் போது, அந்த பணத்தை திருடும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல அந்த மனிதனுடைய கர்மவினையை சேர்த்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம கிட்ட கர்ம வினை அந்த மூட்டை வந்து அதிகப்படியா இருக்கு. இப்போ அவங்களுடைய இதையும் நம்ம எடுத்துக்கும் போது அது இன்னும் பன்மடங்கு அதிகமாகுது. அப்போ அந்த பன்மடங்கு அதிகமாகக்கூடிய அந்த கர்ம வினை என்ன நடக்கும்? நமக்கு அது நோயாவோ இல்ல வேற எதுவாவோ நம்மளுடைய பிள்ளைகளை பாதிக்கிற விதமாவோ அது எப்படி வேணாலும் நடக்கும். இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நமக்கு புரியலாம் வரவே வராது. அந்த பாடம் எப்படி வேணாலும் இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு பெரிய பாடமாக வேணாலும் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும், அடுத்தவங்க வச்சிருக்க பொருள் மேல ஆசைப்படக்கூடாது. அடுத்தவங்க வச்சிருக்கக்கூடிய எது மேலேயும் நம்ம கண்கள் போகக்கூடாது. பொறாமை, பேராசை எதுவுமே நமக்கு வரக்கூடாது. நம்மளே பணம் கொடுக்குறோம்னு வைங்களேன், அந்த பணம் கொடுக்கும்போது அந்த பணம் என்னுடையது இல்லை, எல்லாமே இறைவனுடையது அப்படின்னு நினைச்சுதான் கொடுக்கணும். ஒருத்தங்களுக்கு தானமாவோ இல்லை வேற எப்படியோ நீங்க பணம் கொடுக்கும்போது அது உங்களுடைய பணம்னு நினைச்சு நம்ம தரக்கூடாது. நமக்கு எதுவுமே வேணாம், பாவங்களும் வேணாம், புண்ணியமும் வேணாம், எதுவுமே வேணாம். நமக்கு வேணுங்கிறது இறைவன், இறைவனுடைய அன்பு. அப்படிப்பட்ட அன்பு நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும்னா எது மேலேயும் ஆசை வரக்கூடாது. ஆசைதான் அழிவுக்கு காரணம். அந்த அழிவு நம்மள எது நோக்கி வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆசையை விடணும், பேராசையை விடணும், பொறாமையை விடணும். அடுத்தவங்க இப்படி இருக்காங்க நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போட்டோம். நமக்கு என்ன வேணும், நம்ம நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், இறைவனை நோக்கி போற பயணத்துல சிறப்பா இருக்கணும். அந்த இறைவனை நோக்கி போற பயணத்துல கூட நமக்கு நிறைய விதமான ஆசைகள் வர ஆரம்பிக்கும். நம்மள பெருசா இன்னொருத்தவங்க பேசணும் தான் அப்படின்ற அந்த எண்ணம் வரவிடாம அந்த இடத்துல நம்ம போயிட்டே இருக்கணும். அப்படி போகும்போது மட்டும்தான் நம்மளால சரியான அந்த ஒரு நிலைய வந்து அடைய முடியும். என்ன நான் பெருசா பேசணும், நான் வந்து நல்லா இருக்கணும், எல்லாரும் என்னை புகழணும், நான் தான் எல்லாமே அப்படின்னு ஒரு மனிதனுக்கு அந்த ஞாபகம் வருது அப்படின்னாலே அந்த இடத்துல இறைவன் இருக்க மாட்டார். அந்த இடம் சுபிக்ஷமா இருக்காது. அந்த மனிதன் பலவாறு பெரிய 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 பாடங்களை கத்துக்க போறாரு அப்படிங்கிற அர்த்தம். முக்கியமா நமக்கு பணம் தேவையா, மற்றவங்க கிட்ட இருந்த பணம் தேவையா, நமக்கு அன்றாட செலவுக்காகவும் அன்றாட வாழ்க்கைக்காகவும் பணம் இருக்குதா அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்படி அந்த பணம் இருக்கு அப்படின்னு நம்ம மனசுல பட்டாலே அடுத்தவங்க கிட்ட இருந்து பணம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே மாட்டோம். அடுத்தவங்களுடைய பணம் என்ன பண்ணும் அப்படின்னா அது பணமா இருக்காது, அது கர்ம வினையா மாற ஆரம்பிக்கும். எப்பயுமே யாரையும் எதிர்நோக்கி இருக்கக்கூடாது. அவங்களுடைய சுயநலம் சார்ந்து இல்லாம தன்னலமாக யோசிக்கும் போது மட்டும்தான் இப்படி ஒரு எண்ணம் கூட வர ஆரம்பிக்கும். அதனால பணத்துக்கு பெருசா மதிப்பு தரக்கூடாது. பணம்ங்கிறது இந்த வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான பொருள், அவ்வளவுதான். அது ஓரளவுக்கு நமக்கு இருக்குதா அப்படின்னா சரி. ஆனா நம்ம அதை பின்னாடியே ஓடி 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 நம்மளுடைய மனசை இழந்து உடலை இழந்து அப்புறம் என்ன இருக்கு வாழ்க்கையில? எதுக்காக இப்படி ஓடுறோம்? இப்போ பணம் ஒரு 50 கோடி நம்ம கையில வந்துடுச்சு. அப்போ அந்த மனிதனுக்கு என்ன இருக்கும், எல்லாத்தையுமே செஞ்சிடலாம், உலகத்துல எதுவுமே சாத்தியம் அப்படின்ற எண்ணம் வரும். ஆனா எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு நோய் நொடி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பணத்தினால வேலையே ஆகாது. இறைவன் நினைக்கணும், இறைவன் அந்த இடத்துல இருக்கணும். இறைவன் இருந்தாதான் எதுவுமே வேலைக்காகும். பணம்ங்கிறதெல்லாம் அடுத்துதான். நம்மளுடைய வாழ்க்கைக்கு முக்கியமா யார் வேணும்னா இறைவன் வேணும். அப்போ இறைவன் வேணும்னா எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் விடுத்து நேர்மறையான எண்ணத்தோட நடந்துக்கணும். தாங்குற அகந்தையே விடணும், தன்னலமா யோசிக்கிறதே விடணும்.
புகழ நோக்கி யோசிக்கிற அந்த எண்ணத்தையே நம்ம விட்டு ஒழிக்கணும். எதுவுமே இருக்கக்கூடாது. பணம், பேராசை, பொறாமை இதெல்லாம் நம்மள எப்போ அண்ட ஆரம்பிக்குதோ கர்ம வினையில நம்ம மாட்டிக்கிட்டு தவிப்போம். இதெல்லாம் வேணாம், கெத்து காமிக்கணும், நம்ம பெருசா நம்மளை காமிச்சுக்கணும் அப்படின்ற எண்ணமே நமக்கு வேண்டாம். அப்படியெல்லாம் இருந்தோம்னா நம்ம மனசு என்ன யோசிக்கும்? அடுத்தவங்க நம்மளை நல்லா நினைப்பாங்களா, அடுத்தவங்க நம்மளை எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு அடுத்தவங்கள பத்தி மட்டும்தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போமே தவிர நமக்குள்ள போய் நம்ம யோசிக்க மாட்டோம். இறைவனை நம்மளால அடைய முடியாது. உள்ள நோக்கி போகும்போதுதான் இறைவனை நம்மளால பார்க்க முடியும். அப்படி நீங்க உள்ள நோக்கி உங்களுக்குள்ள நீங்க போகும்போதுதான் அந்த தெளிவு கிடைக்கும், இறை தெளிவு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். அப்படி ஞானம் கிடைக்க கிடைக்க நமக்கு அந்த இடத்துல இதெல்லாம் தேவையே இல்லை, இதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தோண ஆரம்பிக்கும். அப்படி தோணும் போதுதான் நீங்க எதுக்கு முக்கியத்துவம் தரணும், முக்கியத்துவம் தரக்கூடாதுங்கிற அந்த எண்ணமும் வர ஆரம்பிக்கும். நம்ம போய் தேவையில்லாம எதுலயும் மாட்டிக்க கூடாது. பிரச்சனையே நம்ம பேசுறது மூலமா தான் பிரச்சனையே வருது. பேசாம அமைதியா மௌனமா முதல்ல நம்மளுடைய மனதை மௌனம் ஆக்கணும். அந்த மனதை மௌனம் ஆக்கும் போதுதான் நம்மனால அந்த தனிமையில இறைவனை உணர முடியும். நம்மளும் எல்லாத்து மாதிரியும் எல்லாமும் செஞ்சுக்கிட்டு அப்படியும் இருக்கலாம்னா இறைவனை நம்மளால பார்க்க முடியாது. இறைவனை அடையறதுக்கான அந்த பாதையில சிறப்பா போய்கிட்டே இருக்கணும். அது ஒண்ணுதான் வேணும். பணம்லாம் நமக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய மாயையில கொண்டு போய் நம்மளை விட்டுரும். பணத்தினால ஒண்ணுமே ஆகாது. அந்த பணத்து மூலமா கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அது ரொம்ப கம்மியான நேரம் மட்டுமே வாய்க்கும். அதனால பணத்தை விட்டுடணும். பணங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. நம்ம மனசு எப்படி இருக்கு, நம்ம மனம் திருப்தியா இருக்கா, நிம்மதியா இருக்கான்னு தான் நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். மன திருப்தியும் மன நிறைவும் எப்போ ஏற்படும்னா இறைவன் வரும்போதுதான் அந்த மன திருப்தி பேரானந்தம் ஏற்படும். மற்றதெல்லாம் சும்மா. அதனால நம்ம இந்த வாழ்க்கையில செய்யக்கூடிய செயல்களை, நம்மளுடைய கடமைய நம்ம செஞ்சுக்கிட்டு இறைவனை நோக்கின பாதையில சிறப்பா போகணும்னா எல்லா ஆசைகளையும் விட்டுடணும். முக்கியமா தேவையான அளவுக்கு பணம் வந்தாலே போதும். அதுவும் இறைவன் வந்துட்டாருன்னு வைங்களேன், நமக்கு தேவையானதை அப்பப்போ இறைவனே கொடுக்க ஆரம்பிச்சிருவார். நம்ம இறைவன் கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டோமா, அவ்வளவுதான், நம்மள இறைவன் பார்த்துக்குவார். பணமும் பொருளும் கர்ம வினைய பரிமாற்றம் செய்யும். அடுத்தவங்களுடைய பொருளும் நம்ம வாங்கக்கூடாது, அடுத்தவங்களுடைய பணத்தையும் வாங்கக்கூடாது, எதையுமே வாங்கக்கூடாது. அடுத்தவங்களுடைய எதுவுமே வேணாம். நம்மளுடையது நமக்குன்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க இறைவன், அதை வச்சு வாழணும். அப்போதான் மன திருப்தி வரும், நிம்மதி வரும், இறைவனை நோக்கின பாதையில சிறப்பா நம்ம இருக்க முடியும். ஓம் நம சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, ஞானவேல் முருகனுக்கு அரஹர ஹரோஹரா. ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு விஷுவல் மெடிடேஷன் இறங்கின உடனே பனிமலையை பார்த்த உடனே எனக்கு சிவன் தரிசனம் தெரிஞ்சது. அப்புறம் அந்த தண்ணியில குளிக்கும் போது என்னுடைய உடம்புல இருந்து என்னுடைய இது எல்லாம் கருப்பா எல்லாம் போன மாதிரி, என்னை விட்டு போன மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் முருகன் கிட்ட அந்த ஒளியிலேயே நடந்து போய் அங்க அந்த யானை மேல முருகன் இருக்காரு. யானையும் எனக்கு அவரோட தும்பிக்கையில என் தலையில வச்சு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. முருகனுடைய அருளும் ஆசீர்வாதமும் நிறைஞ்சு கிடைச்சது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது.